எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வருடம் 2019 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8:40 மணியிலிருந்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 6:31 மணி வரை புனிதமான இந்த ராம நவமியானது அனுஷ்டிக்கப்படுகிறது. நவமியினுடைய சிறப்பு, அதனுடைய விரத முறைகள், அதனால் நீங்கள் பெறக்கூடிய பயன்கள், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பங்குனி மாதம் நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் இணையும் நாளாக ராம நவமி இருக்கிறது. இந்த ராம நவமியிலே ராமநாமம் உச்சரிப்பது என்பது சிறப்பான பலனை தரும். ராமநாமம் உச்சரிப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மையை கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் மூலமாக சொல்கிறாங்க. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம வென்றி ரெண்டெழுத்தினால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராமநாமத்தை நாம் தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருந்தால் செல்வம் பெருகும், பாவம் நீங்கும், அடுத்த பிறவி இல்லாத மோட்ச வாழ்வு கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ராம நவமியானது இந்த வருடம் 2019 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8:40 மணியிலிருந்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 6:31 மணி வரை புனிதமான இந்த ராம நவமியானது அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த ராம நவமியை எவ்வாறு அனுஷ்டிக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம நவமி நாளன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் ராம படம் வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து படத்திற்கு துளசி மாலை அணிவித்து நைவேத்தியமாக பாயாசம், பஞ்சாமிர்தம், பழம், நீர்மோர், தேங்காய், பானகம் ஆகியவற்றை வைத்து ராமரை வழிபட வேண்டும். அந்த நாள் ஸ்ரீராம ஜெயம் என்னும் அற்புத மந்திரத்தை 1008 முறை மனதார நினைத்து நீங்கள் ஒரு வெள்ளைத்தாளில் உங்களுடைய ஆசையை மனதிலே கொண்டு எழுதுவதன் மூலமாக அந்த ஆசை விரைவில் நிறைவேறும் என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது. இந்த ராம நவமி நாளன்று தானம் கொடுப்பது என்பது சிறப்பான பலனை தரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா விசிறி தானம், நீர்மோர் தானம், பானகம், ஏதாவது ஒரு குளிர்ச்சியான நீர் ஆகாரத்தை தானமாக கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய மனைவி கௌசல்யாவுக்கு பிறந்த ராமரை பார்க்க வந்தவருக்கு பானகமும் நீர்மோரும் அளித்து அவர்களுக்கு விசிறி தானம் செய்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா ராமபிரான் பிறந்தது கோடை காலம் இல்லையா, வெயில் காலம்ங்கிறதுனால மக்களுக்கெல்லாம் இதை செஞ்சாராம். ஸோ நீங்களும் அந்த நாளன்று நீர்மோர் தானம், பானகம் தரலாம், விசிறி தானம் பண்ணலாம். இதுக்கு ஒரு சின்ன கதையே இருக்கு. அஷ்டமி நவமி என்ற 2 திதிகள் மிகவும் வருந்தி விஷ்ணு பகவானிடம், எங்களுடைய நாளில் யாருமே எந்த சுபகாரியமும் செய்ய மாட்டேங்கிறாங்க, இதுக்கு என்னதான் வழி, எங்களை ரட்சிங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கு விஷ்ணு, கூடிய விரைவில் உங்களுடைய 2 திதிகளும் புண்ணியமடையும் அப்படின்னு சொல்றாங்களாம். அதன்படியே தசரத சக்கரவர்த்திக்கும் கௌசல்யா தேவிக்கும் நவமி தினத்தன்று ராமபிரான் அவதரிக்கிறாரு. வாசுதேவருக்கும் தேவகி அன்னைக்கும் அஷ்டமி நாளில் கிருஷ்ண பகவான் அவதரிக்கிறார். இந்த ராம நவமி பார்த்தீங்கன்னா விரத முறையாக அனுஷ்டிப்பவங்க 2 வகையான முறையில் அனுஷ்டிப்பாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கர்ப்போஸ்தவம் அப்படின்னா ராம நவமிக்கு முன்னாடி 9 தினங்கள் விரதம் இருந்து ராம நவமி நாளன்று தங்களுடைய விரதத்தை முடிப்பார்கள். இது பார்த்தீங்கன்னா கர்ப்போஸ்தவம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜன்மோதீசவம் அப்படிங்கிறது ராம நவமி நாளில் ஆரம்பித்த விரதம் அடுத்த 9 நாளுக்கு தொடருவாங்க. 9 நாளுமே ராமபிரானுக்கு விரதம் இருந்து நைவேத்தியங்கள் படைத்து வணங்குவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கர்ப்போஸ்தவம், ஜன்மோதீசவம் விரதங்களை 9 நாட்கள் கடைபிடிக்க முடியாதவர்கள் ராம நவமி நாள் மட்டுமாவது முறையாக விரதத்தை கடைபிடிக்கலாம். அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோவில் சென்று வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் நாம விரதமிருந்து ராமரை வழிபாடு செய்வதன் மூலமாக நினைத்தது கைகூடும், செல்வமும் புகழும் பெருகும். அற்புதங்கள் நிறைந்த இந்த ராம நவமியை யாரும் எக்காரணம் கொண்டும் தவற விட வேண்டாம். ராமரை வழிபட்டு அந்நாளில் அளவில்லா புகழையும் செல்வமும் பெற்றிடுவோம். நன்றி, வணக்கம்.